ஹாய் வெல்கம். திவாகர் இன்ஃபோ. கரூர் சம்பவம் தொடர்பா இப்ப உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்குங்கிறது போயிட்டு இருக்கு. அந்த வழக்குல நம்ம இதுக்கு முன்னாடி டிஎம்கே வந்து ஒரு அலிகேஷன்ஸ் விஜய் மேலையும், விஜய் வந்து அலிகேஷன்ஸ் அதாவது தமிழக அரசாங்கத்து மேலையும் வச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் வந்து உயர் நீதிமன்றத்தில் நடக்கும்போது, அதாவது உயர் நீதிமன்றத்தில் நடக்கும் பொழுது அது ஒரு மாதிரியும், இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு அந்த வழக்கு அப்படியே கொஞ்சம் மாறி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த வழக்கு அப்படியே மாறி இருக்கு. ஏன்னா நம்ம நார்மலா சோசியல் மீடியாவிலையும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக நிறைய கொஸ்டினையும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேள்விகள்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் கேட்டிருக்காங்க. வாங்க என்ன விஷயம் பார்க்கலாம். கரூர் சம்பவத்துல நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருந்திருக்கோம். விஜய்க்கு ஆதரவாக இல்ல டிஎம்கேக்கு ஆதரவாக அப்படின்னு கிடையாது. எப்பொழுதுமே ஒரு சார்பா எப்பவுமே எந்த மீடியாவும் எந்த யூடியூபர்ஸும் இருக்கிறது கிடையாது. சில பேர் அது மாதிரி இருக்கலாம். ஆனா என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, எது நடந்திருந்தா நல்லா இருக்கும், எந்த விஷயங்கள் மக்களுக்கு நல்லது அப்படிங்கறத பார்த்து மட்டும்தான் நம்ம நம்ம நம்மளுடைய ஒப்பீனியன் சரி, ஒரு உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ நடக்கிற விஷயத்த நம்ம கன்வே பண்ண போறோம். அதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உயர் நீதிமன்றம் வந்து விஜய்க்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க. ஏன்னா அங்க தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக எந்த நீதிபதியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து விஜய் ஒரு தலைவரே கிடையாது, அவருக்கு அந்த தகுதி கிடையாது. அதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல உள்ள நீதிபதி வந்து இது மாதிரி விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது வந்து நீதிபதி வந்து அவமதிப்புன்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க. அப்புறம் தமிழக அரசுக்கு எதிராக நிறைய பேர் பேசுறாங்கன்னு சொல்லி கைது பண்ணாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கு மேலே நடந்துட்டு இருந்தது. அதாவது தமிழக அரசுக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயத்த யார் முன் வச்சாலுமே அவங்கள கைது பண்ற நடவடிக்கை இதுக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை, சில விஷயங்களை இப்போ உச்ச நீதிமன்றமே வச்சிருக்காங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன விஷயம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தில் நடந்தது ஒரு தரப்பு வாதம் மட்டும்தான். அதாவது தமிழக அரசு சார்பாக பேசிய வாதம் மட்டும்தான் உயர் நீதிமன்றத்தில் இருந்தது. அப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக யாருமே கிடையாது, எந்த வழக்கறிஞருமே கிடையாது. இப்ப இதுல ரெண்டு சைடுமே ரொம்ப காரசாரமாக விவாதம் நடந்திருக்கு, பயங்கரமா. அதுல சில கேள்விகள் உங்களுக்கு தமிழக அரசு சார்பாக கேட்டிருக்காங்க. இது என்னென்ன மாதிரியான கேள்விகள்னா, ஃபர்ஸ்ட் அந்த கும்பல்ல எவ்வளவு பேர் வருவாங்கன்னு உங்களால உளவுத்துறையிலிருந்து கண்காணிக்க முடியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சில விஷயங்கள் என்னன்னா, இது வந்து விஜய் தரப்புல இருந்து கொடுத்த வழக்கு கிடையாது. இது வந்து ஒரு பொண்ணை இழந்த ஒரு அப்பாவும் ஒரு தங்கச்சி இழந்த ஒரு அண்ணனும் கொடுத்த வழக்கு தான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுல தமிழக வெற்றிகளுக்கு சார்பாகவும் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அந்த வழக்கு விசாரிக்கிறாங்க. இந்த வழக்குல இப்போ ஒரு கூட்ட விஜய் அவர் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைய கூட்ட நெரிசல் இருந்திருக்கு. பக்கத்துல சாக்கடை போயிருக்கு, சின்ன குழந்தைங்களா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை ஏன் கட்டுப்படுத்தல, இல்ல உங்களை கூட்டம் இருக்கும் பொழுது இந்த விஷயத்த ஏன் அதுக்கப்புறம் போலீஸோட டீம் நீங்க அதிகம் கொடுக்கல, அது மாதிரி விஷயங்களும் விசாரிச்சிருக்காங்க. அங்க எத்தனை போலீஸார்கள் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எழுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல மொத்தம் ஃபர்ஸ்ட் ஒரு 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 டீமா வந்து ஒரு நாங்கதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தமிழக அரசு சார்பாக. அந்த சைடு சொன்னது என்ன, செந்தில் பாலாஜி அவர்களும் சரி, அப்புறம் அமுதா ஐஏஎஸ் அவர்களுடைய ஒரு அவங்களுடைய போலீஸார்களும் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, 500 போலீஸார் இருந்தாங்க, 10,000 தான் பர்மிஷன் கேட்டாங்க, ஒரு 20 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற பேர்ல நாங்க 500 போலீஸை நியமிச்சோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. சரி, ஓகே. அப்படின்னா இப்ப வந்து என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்றத்தில் 600 போலீஸார் நியமிச்சிருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுலயே சேஞ்சஸ் இருக்கு. அது ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னொரு விஷயம், இப்போ அந்த அந்த கூட்ட நெரிசல் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்த்திருக்காங்க. ஆனா இங்க இவ்வளவு பேர் தான் வருவாங்க, சப்போஸ் கூடுதலா இருந்ததுன்னா ஏன் அவங்கள அனுமதிச்சிங்க இந்த இடத்துக்கு வர அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வழக்கறிஞர்கள் வந்து எங்களுடைய தமிழக சார்பாக உள்ள முதலமைச்சர் அன்னைக்கு வந்துட்டாரு, ஆனா விஜய் அவர்கள் வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு. நீதிபதி அவர்கள் கேட்கிறாங்க, இப்ப இந்த வாதத்தை எதுக்கு நீங்க இங்க வைக்கிறீங்க? இது மாதிரி வாதம் இப்ப நீங்க எதை நிரூபிக்க பாக்குறீங்க? எதுக்கு? இது வந்து 41 பேர் இறந்திருக்காங்க, அதற்கான வழக்கு தான் இது. இப்ப நீங்க அந்த தலைவர்களை பத்தி பேசி எதுக்கு இப்ப டிஎம்கே தலைவரோ இல்ல தமிழக வெற்றி கழக தலைவரோ பத்தி பேசி இதுல என்ன உங்களுக்கு ஆதாயம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஏன்னா இது இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது.
சரி, ஓகே, பேசிட்டாங்க. இதுக்கு ஒரு பதில் இருக்கு. நீதிபதி அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. எதுக்கு ஆஹ் நீதிபதி அவர்கள் கொஸ்டின் கேட்கல. தமிழக வெற்றி கழகத்து சார்பாக சொல்றது என்னன்னா, விஜய் அவர்கள் தானா அங்க இருந்து போல, அவங்க அங்க மேலதிகாரி ஒருத்தவர் வந்து கரூர்ல இருந்து கால் பண்ணி, நீங்களும் சரி உங்களுடைய நிர்வாகிகளும் சரி யாருமே இங்க இருக்க வேண்டாம், நீங்க எல்லாருமே கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போலீஸ் பாதுகாப்பு கூட கொடுக்குறோம், நீங்க போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பாதுகாப்போட விஜய் அவர்களை அனுப்பியிருக்காங்க. ஆனா இங்கிட்ட ஒரு கட்டமைப்பு நடந்தது. என்ன கட்டமைப்பு? விஜய் அவர்கள் ஓடிட்டாரு, அவருக்காக இழந்த மக்களே வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நாள் காலைல ஹெட்லைன்ஸ் வருது. பயங்கரமா அதை பெருசாக்குறாங்க. ஆனா பண்ணது யாரு? தமிழக அரசோட அந்த காவல்துறை தான். இது வந்து தமிழக அரசு தெரியாம இருக்கு. அப்படின்னா இது வந்து வேண்டுமென்றே கட்டமைக்கப்படுற ஒரு அரசியல் சூழ்ச்சி அப்படிதான். ஏன்னா இது மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம், அதனாலதான் போனாங்கன்னு சொல்லி யாருமே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதற்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. அப்படிங்க இருக்கும் பொழுது இந்த விஷயத்த ஏன் அப்படி கட்டமைக்கப்படணும் அப்படின்னு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. இதுல டிவிகே சார்பாகவும் சில தவறுதல் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா நீதிபதி அரசு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா இப்போ கொஸ்டின் எழுப்பியிருக்கிறது இந்த விஷயங்கள்லாம், இது மாதிரி விஷயங்களை கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. இப்போ அந்த இன்னொரு விஷயம், எஸ்ஐடி ஒரு குழு அமைச்சாங்க, தனிநபர் குழு. ஃபர்ஸ்ட் ஒரு தனிநபர் குழு அமைச்சாங்க, அது அப்செக்ஷன் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு எஸ்ஐடி குழு தனியா அமைச்சு அந்த குழுவுக்கு வந்து அசாகார் அவரை வந்து ஸ்பெஷல் ஆபீசரா நியமிச்சாங்க. இதுக்குமே ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுக்கு அவருக்கு கீழே அவர் அதாவது அவரை எஸ்ஐடி டீம்ல ஹெட்ல போட்டு நீங்க பாருங்கன்னு சொன்னது தவறு இல்லை. ஆனா அவருக்கு கீழே வேலை பார்க்கறவங்க தமிழக அரசோட போலீஸ். அது எப்படி போட முடியும்? தமிழக அரசு தான் நாங்க கரெக்டா தான் இருந்திருக்கோம், எங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி அந்த டீம்ல வேலை பார்த்து எப்படி அதோட உண்மையை எப்படி கரெக்டா விசாரிப்பாங்க? ஏன்னா அவங்க சைடு தப்பே இல்லைன்னு ஃபர்ஸ்டே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க எப்படி அது அப்செக்ஷனா போகும்? அந்த வழக்கு எப்படி கரெக்டான தீர்வை நோக்கி போகும்? இப்போ வாய்ப்பு இல்லை. அதையுமே கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுரை உயர்நீதிமன்றத்துல கரூரோட கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. 41 பேர் இழந்ததுக்கான கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா சென்னையில எஸ்ஓபி விஷயமா, எஸ்ஓபினா அதாவது ஒரு கூட்டத்துல என்னென்ன நெறிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு எஸ்ஓபி கேட்டிருக்காங்க. அதோட கேஸ் சென்னையில் நடக்குது. அதே சேம் டைத்துல ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ் வந்து மதுரை கிளை இருக்கும் பொழுது அதே கேஸை எப்படி நீங்க சென்னையில விசாரிக்க முடியும்? எப்படி 2 டைம் ஒரே சம்மந்தப்பட்ட கேஸை எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பா இன்னொரு கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து அவங்களுடைய பதில் என்னன்னா, நெறிமுறைகளை பத்தி பேசணும். சரி, ஓகே, நெறிமுறைகள் பத்தி பேசுறாங்க. அங்க உயர்நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் என்ன பேசுறாரு? விஜய் அவர்களுக்கு தலைவர் தகுதி கிடையாது, எப்படி நீங்க அந்த டைம் மாறி வந்தீங்க, எதுக்கு உங்க ட்விட்டர் பேஜ்ல இந்த டைம் போட்டீங்க, எதுக்கு ஓகே 12 மணிக்கு சொல்றாங்கன்னா அந்த மக்களை ஏன் 12 மணிக்கு வந்துட்டு 6 மணி 9 மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ண வைக்கிறீங்க? ஒரு இடத்துக்கு சொல்ற இடத்துக்கு கரெக்டான டைமுக்கு வர வேண்டியதுனா அப்படிங்கிற கொஸ்டின் உயர்நீதிமன்ற சார்பா விஜய் அவர்கள் கேட்டது. அப்படி கேட்டுட்டு அது எப்படி எஸ்ஓபி சார்பு நெறிமுறைகளை பற்றி பேசிய விஷயமா இருக்கும்? அப்போ இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இங்கே நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே வழக்குல எப்படி 2 இடத்துல விசாரணை நடக்க முடியும், எப்படி வழக்கு நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டினை உச்ச நீதிமன்றத்துல இருந்து நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் வந்து 30 போஸ்ட்மார்ட்டம் ஒரே இரவுல நடந்திருக்கு. அதுல 4 பேரை அன்னைக்கு நைட்டே எரிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்ற தகவல் வந்திருக்கு. இது எப்படின்னா, 30 போஸ்ட்மார்ட்டம் ஒரே இரவுல நடக்குதுன்னா இதற்கு தேவையான ஸ்டாப் அங்க இருந்ததா அப்படிங்கிற கொஸ்டினும் உச்ச நீதிமன்றத்துல இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸ்டாப்னா ஒரு நைட்டு வந்து 2 பேரா பண்ணலாம். அது எப்படி ஒரு 4-5 மணி நேரத்துல 30 பேரை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய இடத்துல டாக்டர்ஸ் வந்தாங்க, நிறைய இடத்துல பண்ணோம், ஒரு இடத்துல பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அந்த இடத்துல எத்தனை ஸ்டாப் இருந்திருக்கு அப்படின்னு திரும்ப அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுக்கு தேவையான விஷயங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அங்க கேமரா இருந்ததா, யாரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணா, அது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது இன்னமும் அதோட விசாரணை ஃபுல்லா முடியல, இன்னைக்கு நடக்கும். இது மாதிரி ஒரு 2 தரப்புலையும் உள்ள விஷயங்களை சுட்டி காட்டி பேசினாதான் அதற்கு கரெக்டான தீர்ப்பு கிடைக்கும். ஒரு சார்பு பேசவே இல்லை, ஒரு சார்பு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி கரெக்டான தீர்ப்பா இருக்கும்? இப்படிதான் ஒரு அடக்குமுறை விஷயங்களை தான் இதுவரையும் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த உச்சநீதிமன்ற கேஸ் வர்ற வரையுமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சார்பா உள்ள யாருமே பேசல, ஒரு சார்பா உள்ளவங்க எல்லாம் நாங்க கரெக்ட், நாங்க செஞ்சதான் கரெக்ட் அப்படிங்கிற விஷயத்த பேசிக்கிட்டே போறாங்க. சரிங்களா? இது எல்லாமே மக்களும் சரி, சோசியல் மீடியாஸ்ல சரி, நிறைய விஷயங்களை கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் தான் இப்ப நீதிபதி அரசர்கள் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஆக்சுவலா கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள் இதுவரை கேட்கல. இப்போ நம்ம கூடுதலாக இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏடிஎம்கேவும் சரி, பாஜக சம்பந்தப்பட்ட தலைவர்களும் சரி, சில விஷயங்களை ஒரு கொஸ்டினாவே எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ
நம்ம எப்படி பார்த்தோம், என்ன அவங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். ஆனா அவங்க இன்னொரு விஷயம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்னன்னா டிஎம்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல ஒரு பழிய சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. அதுக்கு ஓகே அவங்க இருக்காங்க. சரி, இப்ப அரசு வந்து இன்னொருத்தவங்களை டவுன் பண்ண பாக்குது. ஓகே, இப்போ அரச கேள்வி கேட்கறது யாரு அப்படிங்கிற விஷயத்த தான் ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க திரும்ப திரும்ப சொல்றது அதே விஷயம் தான். சரி, இவங்க மேல தப்பு இருக்கு, அதை அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அவங்க மேல தப்பு உள்ளது யார் கொஸ்டின் கேட்பா? மீடியாஸ் கேட்காது, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தமிழக அரசு சார்பாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எதிர்கட்சி, நாங்க தான் அந்த கொஸ்டின் கேட்போம். அப்போ நாங்க விஜய் கொஸ்டின் கேட்டா அப்ப தமிழக அரசு மேல உள்ள தப்ப சொல்றது யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் திரும்ப திரும்ப அவங்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த விஷயத்தை தான் இப்ப எனக்கு இந்த உச்சநீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது அப்படிதான் எனக்கு இந்த விஷயம் கரெக்ட்னு தான் தோணுது. இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அல்ல, இது வந்து உச்சநீதிமன்றம் நடந்தது. இப்ப சொல்ற விஷயம் என்னோட தாட் தான். ஆனா இது வந்து எல்லா காமன் மேன்ல உள்ள விஷயங்கள். இந்த கேஸ் வந்து பார்த்துட்டு இருக்க எல்லா காமன் மேனுக்கும் உள்ள விஷயங்கள் இதுதான். ஓகேவா? இந்த கேஸ் வந்து இது உங்க மேல தப்பு அவங்க மேல தப்புன்னு கிடையாது. யார் மேல தப்பு இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு தண்டனைக்குரியதுதான். அவங்க கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். தண்டனை கிடைச்சா மட்டும்தான் 41 உயிருக்கு ஒரு நீதி வழங்கும், நீதி கிடைச்சது மாதிரி ஆகும். இல்லைன்னா இதுல வேற ஏதாவது இன்ஃபுளுன்ஸ் இருந்து மாறுச்சுன்னா அது நீதி அல்ல, அநீதி. தேங்க்யூ.